வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கணியப்பன். தலைப்புச் செய்திகள்: பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை இந்தியா எதிர்க்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை நாட்டு நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று விமானம் மூலம் பார்வையிட்டார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் 12வது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் இன்று அபுதாபியில் நிறைவடைந்தது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை இந்தியா எதிர்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாஸ்கோவில் இன்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் உலகம் பல்வேறு சவால்களை சந்தித்துள்ளதாக தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்றினால் ஏராளமான மக்கள் உயிரிழந்ததோடு கடுமையான பொருளாதார சவால்களையும் ஒட்டுமொத்த உலகமும் சந்திக்க நேர்ந்ததாக அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பு காரணமாக இந்திய விவசாயிகளும் நுகர்வோரும் இந்த இக்கட்டான தருணத்திலும் சமாளிக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டபோதும் ரஷ்யாவின் உதவியால் இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோலும் டீசலும் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான எரிபொருள் ஒப்பந்தம் சர்வதேச சந்தை நிலையாக இருப்பதற்கு பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வரும் ஆண்டுகளிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் கூறினார். இந்த சந்திப்புக்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் ரஷ்ய கண்காட்சி மையத்திற்கு இணைந்து சென்று பார்வையிட்டனர். இந்தியா ரஷ்யா சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு குறித்த புகைப்படங்களையும் ரஷ்ய ஒத்துழைப்புடன் கூடங்குளத்தில் செயல்பட்டு வரும் அணுமின் சக்தி திட்டம் தொடர்பான படங்களையும் இருவரும் பார்வையிட்டனர். இந்திய ரஷ்ய மாணவர்களிடையேயும் பிரதமர் கலந்துரையாடினார். அறிவியல் தொழில்நுட்பத்தை எதிர்கால சந்ததியினருக்கும் பூகோளத்தின் வளர்ச்சிக்கும் ஏற்ற வகையில் மேம்படுத்தும் பொறுப்பு மாணவர்களுக்கு உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக ரஷ்யாவில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று 2ஆம் உலகப் போரில் வீர மரணமடைந்த சோவியத் வீரர்களுக்கு திரு நரேந்திர மோடி வீரவணக்கம் செலுத்தினார். மாணவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி பேசிய அவர், தாங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அறிவாற்றல் மேம்படும் என்று கூறினார். எதிர்காலத்தில் மாணவர்கள் பணிபுரியும் துறைகளில் சிறப்பான பங்களிப்பை செலுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சர் சி வி ராமன் சிறந்த அறிவியல் விஞ்ஞானியாகவும் கணித வல்லுநராகவும் திகழ்ந்தார் என்று கூறிய குடியரசுத் தலைவர் அவரை முன்மாதிரியாக கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு உயர்ந்த சிந்தனையுடன் மாணவர்கள் திகழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அறிவியல் தொழில்நுட்பத்தை எந்த வகையிலும் மனித குலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தினார். 4 நாள் பயணமாக ஒடிசாவில் பயணம் மேற்கொண்ட திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லி திரும்புகிறார். நாட்டில் ஒருங்கிணைந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு திட்டம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வி மேம்பாட்டுக்கான செயல் திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தை கல்வித்துறையில் நிறைவேற்ற அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அறிவாற்றலில் வலிமைமிக்க நாடாக இந்தியாவை உருவாக்க அனைத்து மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தரமான கல்வியை இந்த கொள்கை உறுதி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் தங்களது தாய்மொழியில் கல்வி கற்பதற்கு தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்திருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது.
உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குமாவுன் பகுதியை அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று விமானம் மூலம் பார்வையிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக உத்தம் சிங் நகர், சம்பாவத் மாவட்டங்களில் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 1400க்கும் மேற்பட்ட மக்கள் மீட்புப் படையினரால் மீட்கப்பட்டு சுத்தார்கஞ்ச், உதம் சிங் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 150 குடும்பங்களைச் சேர்ந்த 400 பேர் சம்பாவத் மாவட்டத்தில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் 120 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மற்ற மக்களுக்கும் தொடர்ந்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உத்தராகண்ட் மாநிலத்தின் சில இடங்களில் மிக கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. சிக்கிம் மாநிலம் மின்டோகாங் தையில் நடைபெற்று வரும் ஒருவார கால அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கும் அவரது தாயார் திருமதி தன்மயா தமாங்கும் கலந்து கொண்டனர். திரு பிரேம்சிங் தமாங் தனது அன்னையின் பெயரில் மரம் நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 140 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இந்த இயக்கத்தின் கீழ் நடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடமாடும் மண் பரிசோதனை வாகனங்கள் மூலம் மண் வளம் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனையின் மூலம் விவசாய நிலத்தின் தன்மை பரிசோதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக மாவட்ட வேளாண் அலுவலர் திரு சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் பயிர் சாகுபடி பண்ணுறாங்களோ அந்த சாகுபடி செய்யும் பயிருக்கு ஏற்ப புறப்பரிந்துரையும் எந்த வகை உரங்கள் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு முகாம் செய்கிறோம். இதனோட முக்கியமான பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் மண்ணின் தன்மையை அறிந்து கொள்வதற்கும் மண் வளத்தினை காப்பதற்கும் அவங்க சாகுபடி செலவை குறைக்கிறது தான் மண் ஆய்வோட முக்கியத்துவம். விவசாயிலிருந்து பெறப்படும் மண் மாதிரியில் கார அமிலத்தன்மை, உப்புத்தன்மை, சுண்ணாம்புத்தன்மை, மண்ணின் நயம், தலை, மணி, சாம்பல் சத்து ஆகிய ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த ஆய்வு முடிவுகள் இன்றைய தினமே மண்வள அட்டையா வழங்கப்படுது. விவசாயிகள் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 21 வருவாய் கிராமங்களில் 431 மண் மாதிரியும் 181 நீர் மாதிரியும் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வு முடிவுகள் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக திரு மோகன்லால் பட்டோலி நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் தலைவர் திரு ஜே.பி. நட்டா திரு பட்டோலியை நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவர் தற்போது ராய் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக உள்ளார். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் 12வது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் இன்று அபுதாபியில் நிறைவடைந்தது. இரு நாடுகளுக்கும் இடையான பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டன. இந்திய குழுவுக்கு தலைமை வகித்த மத்திய இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். அந்நாட்டின் பாதுகாப்புத் துறையின் மூத்த அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் ஜமால் இப்ராஹிம் முகமது அந்நாட்டு குழுவுக்கு தலைமையேற்றார். இருதரப்பு பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான பேச்சுவார்த்தைகளும் விரிவாக நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்து வருகிறது. சென்னையில் சற்றுமுன் தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மழை காரணமாக 2வது போட்டி கைவிடப்பட்டது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிஷி ரெட்டி, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் அஜித் ராய், ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. சேலத்தில் இப்போட்டி சற்று முன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை இந்தியா எதிர்க்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை நாட்டு நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று விமானம் மூலம் பார்வையிட்டார். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் 12வது பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் இன்று அபுதாபியில் நிறைவடைந்தது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.